உங்களோட பேர் என்னங்க சார்? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசையின் என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? பேர் வந்து ஆர் ஜெயக்குமார். நான் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியிலேருந்து வர்றேன். டிபார்ட்மெண்ட் தரவரிசை வந்து ஜென்ரல் தரவரிசை வந்து 2,57,825. எக்ஸர்வீஸ்மேன் கோட்டாவில் வந்து நான் ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு நாகப்பட்டினம் எடுத்திருக்கிறேன். என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் வந்து பேசிக்காக ஸ்கூலிங் வந்து 10+2, அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 94ல் நான் கம்ப்ளீட் பண்ணேன் டிப்ளமோ. 95ல் நான் இம்மிடியேட்டாக ஆர்மியில் செலக்ட் ஆகிட்டேன். ஆஃப்டர் 28 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிவிட்டு நான் ரிட்டையர் ஆகிட்டேன். ஹானரி ஸ்வெதார் மேஜராக ஆகிட்டு நான் ரிட்டையர் ஆகிட்டேன். எந்த ஆண்டு ரிட்டையர்ட் ஆனீங்க சார்? 2023 மார்ச். மார்ச். ஆமாம். ஓகே. அதுக்கப்புறமா எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க? டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பித்தது சென்ற வருடம் தான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முந்தின வருஷம் 2024ல் ப்ரிப்பேர் பண்ணாமல் எழுதினேன். அதில் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிது. அதில் 100+, 111 மார்க் எடுக்க முடிஞ்சது. அப்புறம் 111 மார்க் படிக்காமலே எடுக்க முடிஞ்சதுன்னா நம்ம மேலும் படித்தோம்னா ட்ரை பண்ணோம்னா நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது. நான் படித்தேன். ரிசல்ட்டு சக்ஸஸ் ஆகுது. இந்த வாட்டி எத்தனை கேள்விகள் போட்டீங்க சார்? இந்த வாட்டி கேள்வி பார்த்தீங்கன்னா நான் 115 கேள்விகள் போட்டேன். 200க்கு. ஒரு 94லே நீங்கள் பள்ளி கல்லூரி படிப்பை முடிச்சிட்டீங்க. அப்படி பார்த்தோம்னா இப்போ 2024 30 ஆண்டுகள் ஆச்சு. 30 ஆண்டுகள் கழிச்சு திரும்பவும் பள்ளி பாட புத்தகங்களை எடுத்து வச்சு படிக்கிறது அப்படின்றது ஒரு முடியாதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கடினமாக இருக்குல்ல, கஷ்டமாக இருக்கும் நம்மளால எடுத்து வச்சு படிக்கிறதுக்கு. அது எப்படி ஆரம்ப கட்டத்தில் எப்படி தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்க சார்? நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க. 30 வருஷம் கழித்து படிக்கிறங்கிறது வந்து கஷ்டம்தான். கஷ்டம்னு நினச்சா அது வந்து கஷ்டம். ரெண்டாவது நம்ம ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னா கொஞ்சம் சேக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதில் என்னுடைய குடும்பம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் நான் வந்து இதை அச்சீவ் பண்ண முடியுது. நீங்கள் அப்போ படிக்கும்போது எப்படி சார் புரிஞ்சுப்பீங்களா படிக்கிறதெல்லாம்? இல்லை எப்படி இது பண்ணீங்க? எப்படி ஆவரேஜாக படிப்பீங்களா, நல்லா படிப்பீங்களா? இல்லை, படிக்கும்போதே எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, ஈஸியான கேள்வியாக இருந்தாலும் சரி, கஷ்டமான கேள்வியாக இருந்தாலும் சரி, அதை முடிஞ்ச அளவு நான் புரிஞ்சு தான் படிப்பேன். புரிஞ்சு படிச்சுட்டு நான் ஓனாக எழுதுவேன். ஆமாம். ஒரு எப்படி உங்களுக்கு ஒரு 40+ ஏஜ் இருக்கும் இல்லையா? 50+ ஆயிடுச்சு. 50+ ஆயிடும். ஆமாம். ஓகே. அப்போ படிச்சதை புரிஞ்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் முடியுதுங்களா உங்களால்? படித்ததில் பார்த்தீங்கன்னா 100% படித்தோம்னா 80%, 85% ஞாபகம் வைக்க முடிஞ்சது. மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் கொஞ்சம் நம்மளால் எழுத முடிஞ்சது. ஆர்வம் உங்களுக்கு? ஆமாம். ஆரம்பத்துலேருந்தே தமிழில் ஆர்வம். அதனால் தமிழ் மீடியம் வந்து கை கொடுத்து. எப்படி படிச்சீங்க? அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவாங்க போடுறதுக்கு. மேக்ஸ் வந்து மினிமமாக தான் நான் ஸ்கோர் பண்ணேன். ஆமாம். படிச்சீங்க ஆனால் டெய்லி? படித்தேன். ஆமாம். எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கு பண்ண முடியுமோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதனுடைய ரிசல்ட்டு தான் இன்னைக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். நாளைக்கு எவ்வளோ நேரம் படிப்பீங்க சார்? ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம்னா உங்களுக்கு நான் உறங்குறது வந்து 5 hours உறங்குவேன். மற்ற நேரம் வந்து கோச்சிங் கிளாஸ் போனேன் ஒரு 3 months. நெக்ஸ்ட்டு வீட்டில் உட்காந்து ஓனாக படிப்பேன். கோச்சிங் கிளாஸ்னா உங்களோட எல்லாரும் சின்ன பசங்களாக இருப்பாங்க உங்கள் வயதுக்கு கம்பேர் பண்ணும்போது. அவங்களோட உட்காந்து படிக்கிறது அந்த அனுபவம்லாம் எப்படி இருந்ததுங்க? ரொம்ப நல்லா இருந்தது. எப்படின்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்களோட எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருந்தாங்க. ஏதாவது இருந்தாலுமே அவங்க எனக்கு சொல்கிறாப்புல, எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சப்போர்ட்டிவாக இருந்தது. நான் சிவகாசி ஸ்போக்கோ அகாடமி அதில் வந்து படித்தேன். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு தயக்கம் நம்மளோட சின்ன பசங்க அவங்க கிட்ட போய் எப்படி நம்ம தெரியாத கேட்கறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் சகஜமாக அந்த மாதிரி ஈகோவே கிடையாது நமக்கு. அதனால் அவங்களும் ஃப்ரெண்ட்லியாக என் கூட பழகினாங்க. நானும் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தேன். அதனால் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. இல்லை ஆதரிச்சாங்களா இந்த மாதிரி படிக்கிறதுக்கு? இல்லை இத்தனை வயசுக்கு அப்புறம் எதுக்கு போய் படிக்கணும், இதெல்லாம் வேண்டாம் அப்படி சொன்னாங்களா? குடும்பத்தில் வந்து எல்லாருமே மோட்டிவேட் பண்ணாங்க. குறிப்பாக எங்கள் அக்கா வந்து ஸ்டாஃப் நர்ஸு, அவங்க ரிட்டையர் ஆகிருக்காங்க. நம்ம குடும்பத்தில் நம்மளால் படிக்க முடியும், படி அப்படின்னு சொல்லி மோட்டிவேட். இப்போ பிள்ளைகள்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா? பிள்ளைகள்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. பிள்ளைங்கள்லாம் காலேஜ் கோயிங்,
ஒரு பையன் மட்டும் ஸ்கூல் கோயிங். Okay. அதனால எனக்கு அவங்களுடைய சப்போர்ட்டும் இருந்தது. Okay, அவங்க படிக்கிற நேரத்துல டைம் நீங்களும் ஸ்கொயர் உட்கார்ந்து பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. படிச்சீங்களா? சேர்ந்து படிப்பீங்களா அப்ப வீட்ல? ஆமாம், பிள்ளைங்க ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நான் ஒரு பக்கம் படிப்பேன். அவங்க எனக்கு கொஸ்டின் கேட்பாங்க, நான் ஆன்சர் பண்ணுவேன். இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டு. முதல் முயற்சியிலே வெற்றி பெற்றிருக்கீங்களா? ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணீங்களா சார்? அதான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் வந்து வித்தவுட் ப்ரிப்பேர் அட்டன் பண்ணேன். Okay. செகண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன், அதில் சக்ஸஸ். ஆ எக்ஸாம் ஹால்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க சார். எக்ஸாம்களில் மிகவும் அருமையான கேள்வி, அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு. ஓஎம்ஆர் பேஸ்டு தான், ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை கேள்விகள் வந்து உங்களுக்கு தெரியுதோ அதையெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணிடணும். 3 தான் பிரிச்சிடணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எத்தனை கன்ஃபார்மாக தெரியுமோ அதை பூரா கிளியர் பண்ணிடணும், ஷேர் பண்ணிடணும். செகண்ட் வந்து உங்களுக்கு 90 to 95% உங்களுக்கு கிளாரிட்டி, அதை அட்டன் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கூறு காரணம் இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குது. அதில் வந்து எப்பயுமே நம்ம தமிழ்நாடு அரசு பற்றியோ அல்லது எந்த ஒரு அரசை பற்றியோ இல்லை நம்ம சுதந்திர வீரர்கள் பற்றியோ நெகட்டிவான கொஸ்டின் வந்து எப்போவுமே அதுக்கு வந்து ஆன்சராக இருக்காது. நம்ம எப்போயுமே பாசிட்டிவாக அதை செலக்ட் பண்ணால் இது 95% கன்ஃபார்மாக கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இதை வந்து 3 டிவைட் பண்ணி அட்டன் பண்ணால் நமக்கு சக்ஸஸாக இருக்கும். கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறைய இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன் நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்போ ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு வந்துட்ட அப்புறம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குன்ட்டு நிறைய பேர் படிக்கிறாங்க. அப்படி படிக்கக்கூடியவங்களுக்கு உங்களோட ஆலோசனைகள், அறிவுரைகள் இந்த மாதிரி படிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக எக்ஸ் சர்வீஸ்மேன் வர்றாங்க, சர்வீஸ் முடித்து வர்றாங்க. நம்ம இவ்வளோ நாள் கழித்து நம்மளால் படிக்க முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது. முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எல்லாரும் படிக்கலாம். ரெண்டாவது, நம்ம வாங்குகிற பென்ஷனோட நம்ம இங்கே வாங்குகிற ஒரு ஊதியம் மினிமமாக இருந்தாலும் அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபைனான்சியல் நம்ம யாரையும் சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வராது. அதனால் எல்லாரும் முயற்சி பண்ணால் முயன்றால் முடியாது ஒன்றும் கிடையாது. அதனால் எல்லா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், அறிவுரையும் கூட, கண்டிப்பாக படிக்கணும், முயற்சி பண்ணணும், நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ 1.5 ஆண்டுகளாக படிச்சுட்டு இருந்தது இந்த வெற்றிக்காக தான். இப்போ வெற்றி பெற்றுட்டீங்க. இந்த வால் முன்னாடி ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது சார்? இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. இந்த புது எக்ஸ்பீரியன்ஸை நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு மோட்டிவேஷனோட அந்த புது எக்ஸ்பீரியன்ஸும் என்ஜாய் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது, இவ்வளோ நாள் கழித்து நம்ம 28 இயர்ஸ் நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணோம். இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவு, நம்ம எந்த டேபிளில் இருந்தாலும் சரி, நம்மளால் முடிஞ்ச அளவு பப்ளிக்கு ஒரு கைடன்ஸோ, பணம் கொடுக்கறது மட்டும் உதவி கிடையாது, கைடன்ஸ் பண்ணி அவங்களுக்கு சர்வீஸ் வேண்டிய உதவிகளை செஞ்சியும் நம்ம அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற என்னுடைய கருத்து.